அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக்கை சிறையில் அடைக்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக்கு இதே விவகாரத்தில் சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக கூறி அமலாக்கத்துறையில் தனியாக வழக்கு பதிவு செய்து ஜூன் 26ஆம் தேதி கைது செய்யப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட ஜாஃபர் சாதிக்கை காவலில் எடுத்து விசாரிக்க கோரி அமலாக்கத்துறை சார்பில் அனுமதி கோரப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்டு நீதிமன்றம் முதலில் 3 நாட்கள் காவல் வழங்கியது. அதனைத் தொடர்ந்து கடந்த 19ஆம் தேதி ஜாஃபர் சாதிக்கு மீண்டும் ஆஜர்படுத்தப்பட்ட பொழுது மீண்டும் 4 நாட்கள் காவல் வழங்கி உத்தரவிடப்பட்டது. மொத்தமாக 7 நாட்கள் அமலாக்கத்துறை காவல் நிறைவடைந்த நிலையில் ஜாஃபர் சாதிக் இன்று சென்னை மாவட்ட 1வது கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி ஜே சந்திரன் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். அப்பொழுது ஜாஃபர் சாதிக்கிடம் அமலாக்கத்துறை காவலில் நீங்கள் துன்புறுத்தப்பட்டீர்களா என நீதிபதி கேள்வி எழுப்பினார். இதற்கு இல்லை என ஜாஃபர் சாதிக் பதிலளித்தார். இதனையடுத்து ஜூலை 29ஆம் தேதி வரை ஜாஃபர் சாதிக்கை நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதனையடுத்து ஜாஃபர் சாதிக் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். இது குறித்தான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.